Hi friends, welcome back to our channel AL Foodology. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை பிரஸ் பண்ணி ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கங்க. அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும். இன்ஸ்டாகிராம்லயே அப்படியே நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கங்க. இன்னைக்கு நல்ல ஒரு டேஸ்டியான பாசிப்பருப்பு சாம்பார் ரெசிபி தான் செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பாசிப்பருப்பு ஒரு 1/4 கப் எடுத்து வேக வச்சிருக்கிறேன். 1/4 கப்புனா ஒரு 200 கிராம் அளவு இருக்கும். அது வந்து வேக வச்சுருக்கேன் சாம்பார் செய்யறதுக்கு. கொஞ்சமாக உப்பு மட்டும் சேர்த்து வேக வச்சுக்கோங்க. இப்போ சாம்பார் செய்யறதுக்கு ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். அது ஹீட் ஆன பிறகு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை எண்ணெய் சேர்த்துக்கிறேன். ஆயில் ஹீட் ஆன பிறகு நம்ம தாளித்து விட்டுக்கலாம். அதுக்கு 1/2 டீஸ்பூன் ஜீரகம், ஒரு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்குவோம். பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம், ஏன்னா சாம்பார் செய்கிறதுனால. கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இதெல்லாம் பொரிஞ்ச பிறகு ஒரு 4 பல் பூண்டு வந்து தட்டி இதோட சேர்த்துக்கிறேன். கூடவே வந்து சின்ன வெங்காயத்தையும் சேர்த்துக்கிறேன் சாம்பாருக்கு. உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கோங்க. சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் சேர்த்துட்டு இப்போ நல்லா கொஞ்சம் நேரம் வதக்கி விட்டுக்கலாம். இந்த பாசிப்பருப்பு சாம்பாருக்கு வெறும் நான் சாம்பார் மட்டும் தான் செய்கிறேன், காய் இல்லாமல் சாம்பார் செய்கிறேன். இது கூட நான் வந்து பச்சை மிளகாய் 2 கீரி சேர்த்துக்கிறேன். அது கூடவே ஒரு தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். தக்காளி சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி வந்து கொஞ்சம் நல்லா மசிஞ்சு வரட்டும். தக்காளியை கொஞ்சம் நம்ம நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம மசாலா தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். 2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். என்கிட்ட இப்போ சாம்பார் பவுடர் இல்லை, அதனால் நான் இது மாதிரி சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட சாம்பார் பவுடர் இருந்துச்சுன்னா ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பவுடர் மட்டும் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த மசாலா தூளை சேர்த்துட்டு நான் வந்து கொஞ்சம் நேரம் வதக்கி விட்டுக்கிறேன், அதில் இருக்கிற ராஸ்மெல் போகிற வரைக்கும். இப்போ இதை வதக்கிட்டு நான் வேக வச்ச பாசிப்பருப்பு இதில் சேர்த்துக்கிறேன். பாசிப்பருப்பு சேர்த்துட்டு சாம்பாருக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். நான் அந்த பேன்லேயே கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு சாம்பார் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு நான் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி வந்து ஊற வச்சுருந்தேன். அந்த புளி தண்ணி வந்து இதில் சேர்த்துக்கிறேன். சாம்பாருக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம். இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம லிட்டு போட்டு மூடிக்கலாம். இது வந்து ஒரு 20 மினிட்ஸ் விடுவோம். ஏன்னா காயெலாம் நம்ம சேர்க்கல, பருப்பும் ஏற்கனவே வெந்துருச்சு. அதனால் சீக்கிரமாக வந்து சாம்பார் ரெடி ஆகிடும். அதுக்கப்புறம் நான் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன். பாருங்கள், சாம்பார் வந்து எண்ணெய் பிரிஞ்சு நல்லா சூப்பராக கொதிச்சிட்ருக்கு பாருங்கள். இதை நம்ம அப்படியே லைட்டாக நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நான் இந்த கன்சிஸ்டன்சியில் வந்து ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிவிடுவேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்கோங்க கன்சிஸ்டன்சி. நான் வந்து லாஸ்ட்டாக கொஞ்சம் கசூரி மேத்தி சேர்க்குறேன். இது வந்து ஆப்ஷனல் தான், உங்கள்கிட்ட இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கோங்க. நல்லா வாசமாக சூப்பராக இருக்கும். இல்லைன்னா விட்டுருங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக கொத்தமல்லி இலை மட்டும் தூவிக்கலாம். கொத்தமல்லி இலை தூவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்மளோட பாசிப்பருப்பு சாம்பார் வந்து சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணியும் நல்லா கொதிக்குது பாருங்கள். அது ஹீட்டில் இன்னும் கொஞ்சம் அப்படியே திக்காகிடும். இந்த சாம்பார் வந்து சாப்பாட்டுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். டிஃபனுக்கு இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி இதுக்கெல்லாம் கூட நல்லாயிருக்கும். காயெலாம் நம்மக்கிட்ட இல்லாத நேரத்தில் டக்குன்னு சிம்பிளாக வந்து நம்ம செய்யக்கூடிய ஒரு சாம்பார் இது. ஆல்ரெடி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். பிகினர்ஸ் யாருன்னா பார்க்குறீங்கன்னா பார்த்து செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் நம்ம AL Foodology சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.